ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீக்கெண்ட் நாங்கள் எக்ஸிபிஷன் போனோம். எல்லா இடத்துலையும் லைட்ஸ், ஸ்டால்ஸ், கேம்ஸ், அழகான ஸ்பாட்ஸ் உள்ள போன உடனே ஒரு செம்ம வைபுங்க. இந்த டைம் ஸ்பெஷலாக 2 கடல் கன்னிகள் வந்திருந்தாங்க. நார்மலாக நல்ல கூட்டமாக இருக்கும்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனால் நாங்கள் லேட்டாக வந்ததுனால இன்றைக்கி எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்புறமா மெர்மைட்லாம் பார்த்துட்டு உள்ளே என்ட்ராகுதும் அங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே லைட்ஸ் நிறைய வச்சு ஒரு கார்டன் செட்டப்பில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி போகும்போது ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் செட்டப் இருந்துச்சு. கலர்ஃபுல் லைட்ஸோட தண்ணியெல்லாம் அந்த சவுண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டாக ஒரு காமிங்கான ஒரு சவுண்டு அப்படி இருந்துச்சு. ஷூ போட்டிருந்தனால போகணுமா வேண்டாமா தண்ணியில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா ஓகே போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று என்னென்னா, அங்கே போட்டிருந்த பாட்டுக்கும் அங்கே இருந்த வைபுக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பாட்டு நல்ல பாட்டு தான், ஆனால் அந்த இடத்துக்கு அது கொஞ்சம் காமிங்கான ஏதாவது ஒரு சாங் போட்டிருந்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறமா இந்த மரம் இருந்த இடம் அவ்வளோ ஒரு அழகு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். அழகான கேமரா வச்சு பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக போஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுக்கலாம். நானும் அழகாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். என் பையன் சொன்னால் நான் கேமராவை ரெக்கார்ட் ஆன் பண்ணாமவே பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தா ரெக்கார்ட் ஆகிட்டு நான் சீட் பண்ணியிருக்கான். அப்புறமா இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போகணும். அங்கே இந்த அரிசியில் நேம் எழுதி கொடுக்குறவங்க, மாடல் கிச்சன் வச்சு கொடுக்குறவங்களோட ஸ்டால்ஸ், அப்புறமா புக் ஷாப்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் உள்ளே போய் பார்க்கல. இன்னொரு நாள் போகும்போது எல்லா இடத்தையும் பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். புக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு வரலாம். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய புக்ஸ் இருந்துச்சு. இந்த புக் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நைன்டிஸ் கிட்ஸ் சாக்லேட் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறமா ஊறுகாய் வெரைட்டி எக்கச்சக்கமாக இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. இது எல்லாமே இதில் காஞ்சிருக்கு எல்லாமே ஊறுகாய் தான். எனக்கு இந்த பால் த்ரோ பண்ணுறதுலலாம் கான்ஃபிடென்ட்டே கிடையாது. அதில் எனக்கு ஒழுங்காக பண்ணிக்கிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஃபன்னுக்காக ட்ரை பண்ணினேன். ஆனால் கன் ஷூட் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. உண்மைக்குமே ஃபஸ்ட்டு ஷாட் கரெக்டாக பண்ணிட்டேன்.
ரிங்கு பறந்து பக்கத்து கடைக்கு போயிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி லேட்டாக வந்தனால இங்கே விளையாடுற கேம்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்த டைமில். ஸோ அதனால் இங்கே ஒரு சில ஐட்டம்ஸ் கொஞ்சம் பாப்புலராக இருக்குல்ல, அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.